மன்னராட்சியை ஒழித்து விட்டு உங்களை எல்லாம் மன்னராக்குவோம். பாக்கியலட்சுமி விஜய் டிவில அவன் இவ்வளோ வருஷமா ஒரிஜினல் பொண்டாட்டியோட இல்லாம இப்பதான் சேர்ந்து வாழ்றான். கலா சனிய பிடிச்சவள ஏய் மாதாஜி ஹே பீதாஜி ஹே 70 வருஷம் சினிமாவில கையில வச்சிருக்கிறோம். நீண்ட வருடங்களுக்கு பிறகு இந்த பகுதியில் மீண்டும் பேச வந்திருக்கின்ற கழகத்தினுடைய இலக்கிய அணி இணை செயலாளரும் சிறந்த கழக கவிஞருமான அண்ணன் ஈரோடு இறைவன் அவர்கள் வாழ்த்து உரையாற்றார். இந்திய அரசியலை தீர்மானிக்கிற தலைவர், சாதி வெறிக்கும் மத வெறிக்கும் எதிராக களமாடுகிற தலைவர், பெண்களை அதிகாரத்தில் உட்கார வைத்து அழகு பார்க்கிற தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற வரலாற்று தலைவனின் பிறந்த நாளை கொண்டாடுகிற நிகழ்ச்சியின் தலைவர், 44வது வட்டக்கழகத்தின் துணை செயலாளர் பெரம்பூர் பா வினோத் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்கிற வந்தவர்களை வரவேற்றிருக்கிற 44வது வட்டத்தினுடைய செயலாளர் என் போற்றுதலுக்குரிய அண்ணன் தா ஆறுமுகம் அவர்களே, பெரம்பூர் தெற்கு பகுதியினுடைய செயலாளர் என்னாலும் நான் வணங்குகிற அண்ணன் கா ஜெயராமன் அவர்களே, அண்ணன் சண்முகம் அவர்களே, இரா முரளிதரன் அவர்களே, கோ பொன்னி வளவன் அவர்களே, பா பிரதீப் அவர்களே, வி மணி அவர்களே, பி கிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்கிற கழகத்தின் சொற்பொழிவாளர் வழக்கறிஞர் முனைவர் பொன்னேரி சிவா அவர்களே, வந்திருக்க என் ஆருயிர் தம்பி எழில் அவர்களே, தம்பி கார்த்தி அவர்களே, தலைமை கழகத்தின் தலை சிறந்த சொற்பொழிவாளர்களில் ஒருவராக வலம் வருகிற தம்பி எம் முஸ்தாக் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற தமிழ்ச்செல்வன் அவர்களே, என் மரியாதைக்குரிய அண்ணன் டி கமலக்கண்ணன் அவர்களே, மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் என் இனி அண்ணன் SR கமலக்கண்ணன் அவர்களே, பெரம்பூர் வடக்கு பகுதி கழகத்தின் செயலாளர் கழகத்தின் கருப்பு வைரம் அண்ணன் ஆ முருகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மு சாகுல் அமீத் அவர்களே, கா அமுல் அவர்களே, பல்வேறு இளைஞர்களை இந்த இயக்கத்தில் வார்த்தெடுத்து வழிநடத்திய என் ஆருயிர் அண்ணன் நா சேகர் அவர்களே, ஆர் சோதிமணி அவர்களே, ஜியாவுதீன் அவர்களே, எஸ் அருள் அவர்களே, கேபிள் தினகரன் அவர்களே, வி முருகன் அவர்களே, KV ராஜன் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கிற சிவகுமார் அவர்களே, புருஷோத் அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, வினோத்கண்ணா அவர்களே, டெல்லி பாபு அவர்களே, ஆரிய சங்கர் அவர்களே, நாசேகர் அவர்களே, மு மாரிமுத்து அவர்களே, கௌதமன் அவர்களே, சதீஷ் அவர்களே, மோகன் பாபு அவர்களே, கார்த்தி அவர்களே, எழிலரசன் அவர்களே, வேணு அவர்களே, ஆனந்தன் அவர்களே, மீன் சுரேஷ் அவர்களே, சிவராம் அவர்களே, சேகர் வர்மா அவர்களே, வீரமுத்து அவர்களே, எஸ் செபஸ்டின் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கூடியிருக்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்கிற என்னுடைய ஆருயிர் அண்ணன் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர், என்னாலும் மக்கள் பணியில் சிறப்பாக இருக்கிற மனிதநேயர் அண்ணன் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர், மாவட்ட கழகத்தின் செயலாளர், மாணவர் அணியிலே இருந்து இளைஞர் அணியிலே இருந்து இன்றைக்கு தாய் கழகத்தில் உயர்ந்து இருக்கிற மாவட்ட கழகத்தின் நிர்வாகிகளுக்கெல்லாம் ஒரு முன்னோடி மாவட்ட செயலாளராக, முன்னோடி சட்டமன்ற உறுப்பினராக எப்படியெல்லாம் மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக விளங்குகிற என் ஆருயிர் அண்ணன், எப்போதும் இந்த பகுதியில் நான் அடக்கத்தோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சினிமாவிலே இருப்பவர்களுக்கு மார்க்கெட் போகும், மார்க்கெட் வரும். ஆனால் எப்போதும் பெரம்பூரில் மார்க்கெட்டோடு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் RD சேகர் அவர்களே, குழுமி இருக்கிற நல்லவர்களே, நடுநிலையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிருன்னு சேகரன் சொன்னாங்க. ஏன்னா மணி 9 ஆச்சு.
ஏன்னா நம்ம அந்த கடைசியில் இருந்து முன்னால் இருக்கிற அக்கா வரைக்கும் உத்து உத்து பார்க்குறாங்க, இந்த குண்டம் எப்போ முடிப்பான்னு தெரில. இவன் வேற அவர்களே அவர்களே அவர்களேன்னு இழுன்னு இழுக்கிறான். நான் எந்திரிக்கும் போதே உங்கள் கையில் தண்ணி பாட்டில் இருக்குதா கல் இருக்குதான்லாம் பார்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம நேரம் கடந்துருச்சுன்னா அங்கிருந்து எதுனா வந்துடக்கூடாதுன்னு. ஏன்னா 7 மணிக்கெல்லாம் சன் டிவியில் அண்ணன் போயிருச்சு. அவனுக்கு தானே வழி தெரியும். இங்கே சேகரனை பேசும்போது கவலைப்படாதீர்கள்னாரு. மல்லி போயிருச்சு. சிங்கப்பெண்ணேவும் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம். அதில் வேற ஒரே பிள்ளைய 2 பேர் லவ் பண்ணுறான். அதில் இப்போ அவன் வேற கேட்குறான். அவள் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்த உடனே இந்த லவ்வர் அன்பை நிறுத்தி கேட்குறான், நீ என்னடா பண்ண, அவள் இப்படி இருக்கிறா, உண்மையை சொல்கிறான்னு. தொடருன்னு போட்டான். என்ன ஆயிருக்குன்னு தெரில. பாக்கியலட்சுமி விஜய் டிவியில் அவன் இவ்வளோ வருஷமா ஒரிஜினல் பொண்டாட்டியோட இல்லாமல் இப்போதான் சேர்ந்து வாழ்கிறான். அவன் பிள்ளைய பார்த்தியா, என்னை காலேஜில் கொண்டு போய் விடுன்னு சொல்லிட்டு அவனை பாதி வழியில் அப்பனை விட்டுட்டு அவ போய் டீ கடையில் உக்காந்துட்டா. டீ கடையில் பார்த்தா அவனோட லவர் அங்கே உக்காந்துருக்கான். அப்பங்க நான் பின்னாலேயே போய் பார்த்தான் பாரு, தொடருன்னு முடிச்சான். அது வேற என்ன ஆகுன்னு தெரியல. டாக்டர் சொல்றாரு, அவங்கள விட இப்ப நீ போய் சீரியல் பார்க்கணும் போல் இருக்குன்னு. நல்ல வேலை டாக்டர், சிறகடிக்க ஆசையில அந்த மாமியாகாரி உனக்கு தெரியுது, இந்த பெரிய மருமகளை ஒரு மாதிரி நடத்துறா, சின்ன மருமகளை ஒரு மாதிரி நடத்துறா. அவ பெரிய மருமக உஷாரா பியூட்டி பார்லர்ல வச்சிருக்கா. அவன் மேக்கப்புக்கே 5000 ரூபா வாங்குறாளாம். அவன் சின்ன மருமக அது மல்லிப்பூ விற்கிது, அது நம்ம வீட்டு பிள்ளை. அவ பார்த்தா அவ ஒரு பக்கம், அவன் கார் டிரைவர் பாவன் நம்ம பையன் அப்படி ஓடுது. அந்த பக்கம் சிறகடிக்க ஆசை, இந்த பக்கம் இப்படி ஓடுது. எனக்கு இருக்கிற வருத்தம்லாம் இப்ப எதிர்நீச்சலாச்சும் பார்த்துடணும். அவ பாரு 4 மருமகளையும் வீட்டை விட்டு அமிச்சிட்டா. ஈஸ்வரி நீ வராம வீடே விரிச்சோடி இருக்குடி, உன் காலில் வேணாலும் உழுகிறண்டின்னா. அந்த ஈஸ்வர அந்த குணசேகரனை கோயிலில் வேற உட்கார வச்சு பங்காளி அங்கு பங்காளி எல்லாம் உட்கார வச்சு, நீ எப்படா கோயிலுக்குள்ள வரலாம், உன் பொண்டாட்டிவே உன்னால கட்டுப்படுத்த முடியல, பொம்பளைங்களையே கட்டுப்படுத்த முடியல, ஆச்சு பூச்சுன்னு சண்டை ஆகி தொடருன்னு போட்டான். என்ன ஆகுன்னு தெரியல. அப்பா இதுல என்னன்னா, நம்ம அம்மாலாம் உக்காந்துருக்க, தம்பி நீ பேசுற வரைக்கும் பேசு, நான் போய் பழைய சீரியல் பழைய சினிமா தான் பார்க்க போறேன்னு உக்காந்துருக்கிற அம்மாவும் இருப்பீங்க. இன்னும் ஒரு சிலர், என் தம்பி முஸ்தாக் பேசிட்டே இருந்தான், அங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. குழம்பு சாம்பார் அடி, அது புளிக்குழம்பு, மாவெல்லாம் வச்சுட்டு தானே வந்த, ஆமாம் போய் தோசை ஊற்றிக்கலாம். அது ஒன்று ஒரு சிலர் அங்கே. நான் என் தம்பி பேசியில் பார்த்துட்டே இருக்கேன். உன் வீட்டுக்காரன் வந்திருப்பான், ஏன் கேட்குற, நேரம் கட்டிங் போட்டிருப்பான், நீ வேற நினைப்படுத்திட்டு இருக்கிற. என்ன பண்ணுறது, ஜெயராம மாதிரி அப்புறாணியாக இருந்தால் பரவாயில்ல. ஊரில் இல்லாத புருஷனை கட்டி கொடுத்துட்டு நான் படுற பாடு ஏன் கேட்குற. அவனை ஏண்டி இந்நாட்டில் நினப்படுத்துற. ஏதோ சேகரன் நான் கூப்பிட்டுருக்குது, வந்து உக்காந்துருக்குறோம். இந்த வாளிக்கு பதிலாக வேற வாளி கொடுத்துருக்கலாம். போன தடவை இந்த வாளி தான் கொடுத்தது இந்த அண்ணன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற அக்கா தங்கச்சிங்களும் இருப்பீங்க. எது எப்படியோ மணி 9 மணி தாண்டி தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையிலேருந்து புதுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூர்லேருந்து எல்லா கடைசியாக மேடவாக்கம் கூட்டம் பேசி எல்லா பக்கமும் பார்த்தேன். 8:45 மேலே நம்ம அக்கா தங்கச்சிங்க தாங்கலை. ஆனால் 9:05க்கும் ஒருவர் கூட எந்திரிக்காமல் உட்கார்ந்து இருக்கிற ஒரே பகுதி பெரம்பூர் பகுதி. எங்கள் அண்ணா ஹார்மோன்ட்ட கேட்டேன், 8:45 மேலே தாங்க மாட்டாங்க, ஏன்னா காலையில் வந்து குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும், புருஷனுக்கு சோறாக்கி போடணும், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, இவங்க வேலைக்கு போகணுன்னா. அதெல்லாம் வேற ஊருங்க, இது வேற ஊருங்கன்னாரு. உள்ளபடியா நான் பெருமையோடு சொல்லுகிறேன், பெரம்பூர் தமிழ்நாட்டிற்கே பாடம் எடுக்கிறது.
பெண்கள் உட்கார்ந்து தமிழ்நாட்டில் 9 மணிக்கு மேலையும் இந்திய அரசியலை, தமிழ்நாட்டு அரசியலை பேசினால் அந்த அரசியலுக்கு பதில் சொல்லுகிற, அந்த அரசியலை உள்வாங்குகிற விழிப்புணர்வு இருக்கிற ஒரே பகுதி, ஒரே ஏரியா பெரம்பூர் தான். இப்போ கூட எங்கள் அண்ணனுங்களா பேசும்போது சொன்னாங்க, நாங்கள் வர்ற தேர்தலில் தெளிவாக முடிவெடுத்துட்டோம். எங்கள் தலைவர்கிட்ட எங்கள் அண்ணா கலாநிதி வீராசாமி அண்ணனை கூப்பிட்டு போய் எங்கள் அண்ணா ஆடி சேகரனை கூப்பிட்டு போய், ஏன்னா அவர் டிராயர் போட்ட காலத்திலேருந்து அண்ணா சேகரன் அண்ணா தலைவருக்கு தெரியும், அவர் பிறந்ததுலேருந்து தெரியும். அதனால் இவங்க 2 பேர்த்தையும் முன்னால் நிற்க வச்சு தலைவர்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வைக்க போகிறோம். என்னன்னா, தயவு செஞ்சு 50% இடஒதுக்கீடு ஆம்பளைங்களுக்கு கொடுத்துருங்க. ஏன்னா இப்போ எல்லாம் இந்த ஆட்சி பெண்களுக்காகவே நடக்குது. நாங்கள் தேர்தல் நேரத்தில் வந்தோடனே என்ன சொன்னோம், மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா தருவோன்னு சொன்னோம். அதுலேயும் தலைவர் என்ன சொன்னார், மகளிர் உரிமை தொகைன்னார். மகளிர் உரிமை தொகைன்னார். அது இலவசன்னு சொல்லல. தலைவர் ஸ்டாலினை விட வயதிலே மூத்த ஒரு அம்மா இருந்தால் என் தம்பி ஸ்டாலின் தருகிற உரிமை தொகை, தலைவர் ஸ்டாலினை விட இளம் வயதிலே ஒரு பெண் இருந்தால் என் அண்ணன் தருகிற உரிமை தொகை, அம்மா தயாளம்மா வயதிலே ஒரு தாய் இருந்தால் என் மகன் தருகிற உரிமை தொகை என்று இந்தியாவில் உரிமை தொகை பெண்களுக்கு தருகிற ஒரே முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின். பேருந்துகளிலே கட்டணமில்லாமல் எங்கள் பெண்கள் பயணிப்பார்கள் என்று தலைவர் சொன்னார். உடனே எடப்பாடி பழனிசாமி கையை இப்படி வச்சுக்கிட்டு தோசை சுட்டுக்கிட்டே சொன்னார், நடக்காதுங்க நடக்காதுங்கன்னார். இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் அல்ல, ஒரே ஒரு முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தவுடன் கையெழுத்து போட்டு நகர பேருந்துகளிலே பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணிக்கிற வாய்ப்பை தந்தது இந்தியாவில் ஒரே முதலமைச்சர் தலைவர் மு.க. ஸ்டாலின் மட்டும்தான். பெண்கள் கையிலே பொருளாதாரம் இருக்க வேண்டும் என்பதற்காக 1 லட்சம் ரூபாய் மானியத்தோடு பிங்க் ஆட்டோ திட்டத்தை கொடுத்த ஒரே தலைவர் மு.க. ஸ்டாலின் என்கிற தலைவர் தான். 58 வயசு வரைக்கும் இருக்கிற சத்துணவு சமையல் பண்றவங்களாம் கேட்டாங்க, அண்ணா எல்லாத்துக்கும் உதவி செய்றீங்களே, எங்களுக்கு என்ன? இனிமேல் 60 வயது வரை பெண்கள் சமையல் பணிகளில் சத்துணவு கூடங்களில் பணியாற்றலாம் என்று கடைக்கோடி ஊழியருக்கும் கருணை காட்டுகிற கருணை உள்ள தலைவன் மு.க. ஸ்டாலின் என்கிற தலைவன் 60 வயது வரை உத்தரவு போட்டார். மகளிர் சுய உதவி குழு, பெண்கள் கையிலே பொருளாதாரம் இருக்க வேண்டும், என்னதான் நான் சம்பாதித்தாலும் பெண் கையிலே பணம் இருந்தால் தான் இந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் என்று கலைஞர் மன்னன் தலைவர் ஸ்டாலினும் அன்றைக்கு மகளிர் சுய உதவி குழுவை கொடுத்தார்கள். 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் என்று இருந்ததை போக்கி 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் மகளிர் சுய உதவி குழுவுக்கு கடன் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிற தலைவரும் மு.க. ஸ்டாலின் தான். ஏற்கனவே பெற்ற மகளிர் சுய உதவி குழு கடனை தள்ளுபடி செய்ததும் தலைவர் மு.க. ஸ்டாலின் தான். இன்னைக்கு முழுக்க முழுக்க பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிறோம். 50% இடஒதுக்கீடு எங்களுக்கு வேணும்னு நாங்கள் தலைவர்கிட்ட கேட்கணும்னு சொன்னோமே. இந்த தேர்தல் வர்றதுக்கு முன்னால, இந்த உள்ளாட்சி தேர்தல் வர்றதுக்கு முன்னால என் மச்சான் எப்படி இருந்தான் தெரியுமா? என்ன கெத்தா இருந்தான் தெரியுமா? அப்படி பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருப்பான், அங்கிருந்து சவுண்ட் வரும், ஏ கலா சனியம் பிடிச்சவள, ஏய் சோப்பு வைக்கல அப்படின்னு. எங்க அக்கா குடுகுடுன்னு ஓடி போய் சோப்பு எடுத்து வைக்கும். அவர் குளிச்சுட்டு வர்றதுக்கு முன்னால லுங்கி துண்டு எடுத்து அப்படி பாத்ரூம்ல மாட்டிட்டு வரும். என் மச்சான் அப்படியே சென்னை கலெக்டர் ஆஃபீஸில் உட்காந்து கையெழுத்து போடுற வேலை இருக்கு பாரு. அதனால அவர் குளிச்சு வர்றதுக்கு முன்னால அப்படியே கொதிக்க கொதிக்க இட்லி ஆக்கி வச்சுட்டு பொட்டுக்கல்லை போட்டு தேங்காய் போட்டு, என் மச்சானுக்கு அல்சர் இருக்கிறனால வரமிளகா போட்டு சட்னி அரைச்சி, அந்த சட்னி டேஸ்டாக இருக்கணும்னா நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு போட்டு கொஞ்சோண்டு கடுகு போட்டு கடலப்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு ஒரு வணக்கி சட்னியில் போட்டு ஒரு கலக்கி அதை எடுத்து உரட்டாங்கையில் போட்டு ஒரு நக்கி உப்பு கரெக்டாக இருக்கா உரப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அந்த சட்னியை வைக்கும்போது என் மச்சான் இட்லியை தொட்டு சட்னியை தொடுவாம்பார். அப்போ சொல்லுவான், சாந்தி சொல்லுங்க இட்லி செஞ்சிருக்க பாரு, உங்க அம்மா மூஞ்சி மாதிரியா இருக்குடி. எப்போ? அப்போ. இப்ப எங்க அக்கா கவுன்சிலர் ஆயிடுச்சு, என் மச்சான் 2 வீலர் டிரைவர் ஆயிட்டான். வண்டி உருங்குது. அப்போதான் எங்க அக்கா உள்ள நின்று ஜட பண்ணிட்டு இருக்குது.
ஏய் வாடிங்கிறேன். அது உள்ள இருந்த சனியனை நான் தான் வரேன்னு சொல்றேன்ல. அப்படி இப்ப இப்படி இப்ப இந்த நகரமன்ற தலைவர் ஆயிடுச்சுல்ல எங்க தங்கச்சிங்க. என் மச்சான் செல்போனை இப்படியே வச்சு நிற்கிறான். என்னங்க கமிஷனர் கமிஷனர் சார் சொல்லுங்க சார், அந்த தண்ணி தொட்டியை கட்டிடலாம் சார் கட்டிடலாம் சார். அது அடுத்து அம்மா 12வது வார்டு கவுன்சிலர். அம்மா சொல்லுமா அந்த காவா கிளீன் பண்ணிடலாமா? யாரு? என் மச்சான். இப்போ ஃபோன், அதாவது ஃபோன் தூக்கி ஆயிட்டான், தூக்கி மாதிரி ஃபோன் தூக்கி ஆயிட்டான். இப்போ எங்கள் பொண்ணுங்களாம் மேயர் ஆயிடுச்சு. ஈரோட்டில் ஒரு பெண்ணு மேயர் தான், தாம்பரத்தில் ஒரு பொண்ணு மேயர் தான், சென்னையில் ஒரு பொண்ணு மேயர் தான், கடலூரில் ஒரு பொண்ணு மேயர் தான். அப்படி சென்னை தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் மேயராக வந்துட்டாங்களா? இந்த மேயர் வரும்போது அங்கே இருக்கிற ஒரு அரசு ஊழியர் சொல்லுவார், வணக்கத்துக்குரிய மேயர் வருகிறார் வருகிறார் வருகிறார். இப்போ என் மச்சான் அங்கே நின்றுட்டு 4வது கோசம் இவன் போட்டுறான், வருகிறார் வருகிறார். எங்க நிலைமை எங்க அண்ணா விவேக் சொல்ற மாதிரி எப்படி இருந்த நாங்க இப்படி ஆயிட்டோம். எதுல? இந்தியாவிலேயே 50% அதிகாரத்தை பெண்கள் கையிலே கொடுத்து தமிழ்நாட்டை ஆட்சி அதிகாரத்தை ஆள வைத்து பெண்களை அழகு பார்க்கிற ஒரே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்கிற தலைவன்டா. பிஜேபி ஆள்ற மாநிலத்தில் என்ன நிலைமை? மணிப்பூர்ல ஒரு பொண்ணை 2 பொண்ணை நிர்வாணப்படுத்தி இழுத்துட்டு வந்து நைட்டு 1 மணி 2 மணிக்கு பெண்கள் அங்க நிம்மதியா தூங்க முடியுமா? பிஜேபி ஆளுகிற மாநிலத்தில் 9 மணிக்கு மேல பெண்கள் இப்படி ரோட்டிலே உட்கார்ந்து அரசியல் கூட்டம் பேசுகிற நிலை கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் இவ்வளவு பாதுகாப்பு பெண்களுக்கு இருக்கிறது என்றால் இந்த நாட்டை ஆளுகிற தலைவன், ராணுவ கட்டுப்பாடோடு இந்த ஆட்சியை நடத்துகிற தலைவர் மு.க. ஸ்டாலின் என்கிற தலைவர். நானே பேச்சு வேகத்தில் எதுனா பேசிட்டேன்னா காலையில கட்சியில் இருக்க முடியாது. ஆமா, நான் இப்ப யாரையும் எதுவும் பேசுறதே இல்லையே. யாருன்னா எங்க அண்ணி குஷ்புவை பத்தி பேசினா எங்க அண்ணி தாங்க விட்டுருங்கன்றது. இப்ப எங்க அண்ணி இன்னொன்னு, இப்ப எங்க அண்ணி விஜயகாந்த் வீட்டில் பிரேமலதா அண்ணி சொல்லிட்டாங்களே, 1000 இருந்தாலும் எங்க அண்ணன் மனைவி இல்ல சொல்லிட்டாங்களே. என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தந்திருக்கிறார் என்று பிரேமலதா விஜயகாந்த் டிக்ளேர் பண்றாங்களே. எங்களை இதுவரைக்கும் எதிர்த்தவங்க இந்த நிதிநிலை அறிக்கை சிறப்பானது என்று அவர் சொல்லுகிறார். எங்க நிதிநிலை அறிக்கையை யார் குறை சொல்ல முடியும்? எங்க தலைவரோட ஆட்சியை யார் குறை சொல்ல முடியும்? நான் கேட்கிறேன், பிஜேபி என்ன சொல்றாங்க இன்னைக்கு? இந்து சமய அறநிலைத்துறையை வெளியேற்றுங்கள் கோயில்ல இருந்து. சரி, கோயில்ல இருந்து வெளியேற்றிடலாம். ஒரு நான் படிக்கல, பாமரன், சாதாரண கேள்வி கேட்கிறேன். இப்ப சமீபத்தில் பழனி உண்டியல் கோயில்ல காசு என்னன்னாங்க 5 கோடி ரூபாய் அந்த காசு எடுத்திருக்காங்க. இந்து சமய அறநிலைத்துறையை வெளியே அமிச்சிடலாம் நீ சொல்ற மாதிரி. இந்த 5 கோடி ரூபாய் ஒரு தடவை வசூலான இந்த பணத்தை யாருக்கு கொடுப்பீங்க சொல்லுங்க? இந்த 5 கோடியால யாரு கொடுப்பீங்க சாமி? சொல்லுங்க சாமி. யாரை ஏமாத்துறதுக்கு? இந்து சமய அறநிலைத்துறை தமிழ்நாட்டில் அதிகமான கோயில்களுக்கு குடமுழுக்கு விழா நடத்தது எப்போது திமுக ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டில் அதிக குடமுழுக்கு விழாவை நடத்துகிற ஒரே கட்சி திமுக தான். கடவுள் இருக்குன்னு சொல்றான் பார், அவனை விட கடவுள் இல்லைன்னு சொல்றவன் தான்டா சாமியை பாதுகாக்கிறான். இந்து சமய அறநிலையத்துறை இருக்கக்கூடாது. உக்காந்து இருக்கிற எங்க அண்ணன் வீராசாமி அண்ணனுக்கு நீங்க ஓட்டு, கலாநிதி வீராசாமி அண்ணனுக்கு ஓட்டு போட்டீங்க. எங்க அண்ணன் சேகரன் தெரு தெருவா வந்து ஓட்டு கேட்டார். எங்கள் உதயநிதி ஸ்டாலின் தெரு தெருவா வந்து ஓட்டு கேட்டார். எங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரு தெருவா வந்து ஓட்டு கேட்டார். நான் எடப்பாடி பழனிசாமியை அன்போடு கேட்கிறேன். சட்டமன்றத்திலே தங்கம் தென்னரசு பேசுகிற போது சொன்னார், உங்கள் மடியிலே இருக்கிற மணிகணினியை விட்டு விடலாம். உங்கள் மடிகணினியை, அதாவது அங்க ஒரு உரையாடல் நடக்குது, எல்லாத்துக்கும் கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி உரையாடல் வரும்போது அவர் சொல்றாரு, உங்க கையில இருக்கிற கம்ப்யூட்டரை வேணா கீழே விட்டுறலாம், ஆனால் உங்கள் கையிலே இருக்கிற கட்சிங்கிற கணத்தை விட்டுறாதீங்க அப்படின்னாரு. உடனே எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்து சொன்னாரு,
ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுகிறது அப்படின்னாரு. யாரு ஓனாயே? எங்க தலைவர் ஓனாயா? எங்க தலைவரா ஓனாயே? 2வது நாள் அமித்ஷா கால்ல உளுந்த நீ ஓனாயா நாங்க ஓனாயா? அமித்ஷா கால்ல யார் விழுந்தா? நீ. அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்கள் கட்சியிலே இருந்து கருப்பு சிகப்பு கொடியை சினிமாவில காட்டி, கருப்பு சிகப்பு கரப்பட்ட வேட்டிய சினிமாவில காட்டி, உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்துக் கொண்ட வேளையிலேன்னு திமுகவில இருந்து எம்ஜிஆர் போய் அந்த கட்சியை தொடங்கிய நேரத்திலும் கூட 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் திமுக காரன் எம்ஜிஆர் மீது எப்போதும் மரியாதை வைத்திருக்கிறான். தனிப்பட்ட முறையில் அந்த எம்ஜிஆர் வளர்த்த கட்சியை அதிமுகவை அமித்ஷா திமுக ஆக்கிட்டியே. எடப்பாடி அமித்ஷா திமுக ஆக்கிட்டியே. நான் கேட்கிறேன், அமித்ஷா காலில் விழுந்தது நீ. இங்க உட்கார்ந்து இருக்கிற எம்பியை வச்சுக்கிட்டு சொல்றேன், அமித்ஷா கிட்ட போய் நிக்கிறது நீங்க. மும்மொழி கொள்கை பிரச்சனை வந்ததற்கு பிறகு திமுக இங்க நாங்கள் 2 மொழி கொள்கை தான், இங்கிலீஷ் தான் பேசுவோம், தமிழ் தான் பேசுவோம்னு இங்க தலைவர் ஸ்டாலின் தலைமையில் களமாடுகிறோம், போராட்டம் நடத்துறோம். அடுத்து கனிமொழி அக்கா தலைமையிலே டெல்லியிலே பிரச்சனை வருகிறது, நாடாளுமன்றத்திலே பிரச்சனை வருகிறது. அப்போது தாமோதரன் என்கிற மந்திரி, மத்திய ஒன்றிய அமைச்சர் தாமோதர பிரதான், தர்மேந்திர பிரதான், அவங்கள பக்கடா சமோசா மாதிரி பேர் வச்சுக்கிறான், நமக்கு என்ன தெரியும். தர்மேந்திர பிரதான் சொல்றாரு, நீங்கள் நாகரீகமற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன அடுத்த நிமிஷம் அக்கா கனிமொழி தலைமையில் கலாநிதி வீராசாமி அண்ணா உள்பட அத்தனை பேர் எழுந்து நின்று நாகரீகமற்றவர்கள் என்று சொன்ன ஒன்றிய அமைச்சரை அந்த வார்த்தையை திரும்ப பெற வைத்து வருத்தம் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்ல வைத்தவன் திமுக காரன். காலிலே அங்கே விழுந்து கிடப்பவன் அதிமுக காரன். வருத்தம் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்று ஒன்றிய அமைச்சரை சொல்ல வைத்தவன் திமுக காரன். இது 2வது பாயிண்ட். இந்திய ஏத்துக்க மாட்டேன்டான்ட்டோம். ஏன் இந்திய ஏத்துக்க மாட்டேங்கிறோம்? குழுமி இருக்கிற என் அம்மாக்களே என்று சொல்லுகிற இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா? புரியுதாக்கா? கலாக்கா, சாவித்திரி அக்கா, கௌசி அக்கா, புரியுதா? இதே இவனுங்களை விட்டுட்டோம்னா மாதாஜி ஹே, பீதாஜி ஹே அப்படிங்கணும். பீதாஜி மாதாஜி புரியுதா? ஏண்டா உலகத்திலே பிறந்திருக்கிற எல்லா மொழிக்கும் தாய்ப்பால் கொடுத்து, எல்லா மொழிக்கும் கருவறை கொடுத்து, மொழிகளை பெற்றெடுத்த உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் மொழி என்கிற மகத்தான மொழிக்கு சொந்தக்காரன்டா நாங்க. உங்க மொழி அதுக்குடா எங்களுக்கு. அவன் என்ன சொல்றான், இந்திய படிச்சுக்கன்னா நாங்க படிக்க மாட்டோம். நாங்க பண்ண பிரச்சனை. அமித்ஷா என்ன சொல்றாரு இப்போ, டிசம்பர் மாதத்திலே இருந்து அந்தந்த மாநிலத்தின் தாய்மொழியில் தான் மத்திய அரசு இனிமேல் கடிதம் எழுதும் என்று அமித்ஷாவை சொல்ல வைத்த இயக்கம் திமுக என்கிற இயக்கம், சொல்ல வைத்த தலைவர் மு.க. ஸ்டாலின் என்கிற தலைவர். நாங்க அமித்ஷாவை திருத்திட்டு இருக்கிறோம், ஒன்றிய அமைச்சரை திருத்திட்டு இருக்கிறோம். இங்க பனையூர்ல உட்கார்ந்துட்டு ஒருத்தன், ப்ரோ ஓகே ப்ரோ, ப்ரோ சைடு இஸ் ஓகே ப்ரோ. ஏய், இந்த பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் அங்கே போயிருக்கார். அவர் இந்த சினிமாவில் எப்படிலாம் ஷூட்டிங் அங்கேருந்து வருவாங்க சார், ஒரு கதாநாயகனோட சீன் வச்சுங்க. ஆர்டி சேகர் தான் எப்போதும் கதாநாயகன். நம்ம மேடையில் விஜய் குணச்சித்திர நடிகன் தான், என் மேடையில் கதாநாயகன் அவர் தான். அங்கேருந்து வராருன்னு வச்சுக்க, வந்துட்டு சார் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறது தான் சார் டைலாக்கு. நீங்கள் இப்படி வரீங்க, இப்படி லெஃப்ட் திரும்புறீங்க, அவர் குனிஞ்சிட்டு இருப்பார், நிமிர்வார், சாப்பிட்டீங்களா சார்னு கேட்கணும் சார், எவ்வளோதான் சீன். ஓகே அப்படின்னு வந்தோடனே டைரக்ஷன் உடனே சாப்பிட்டீங்களா சார், ஷார்ட் ஓகே சூப்பர், இவ்வளோதான் நடக்கும். அதே மாதிரியே நான் 2 வார்த்தையை சொல்லிட்டு முடிச்சிடறேன் நம்ம அக்காங்களா. அதே மாதிரியே பொதுக்குழு நடக்குது. பொதுக்குழுவில் என்னன்னா நம்ம அக்கா தங்கச்சிங்களாம் உட்காந்து சாப்பிட்றாங்க, நடுவில் ஒரு சீட்டு காலியாக இருக்குது. அவன் என்ன சொல்கிறாங்க, சார் அவங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, நடுவில் ஒரு சீட்டு காலியாக இருக்கும், நீங்கள் போகிறீங்க, அந்த சீட்டை இழுத்து போடுறீங்க, உட்காடுறீங்க,
பாத்தியா கண்ணு டிவியில் 3 வாய் சாப்பாடு சாப்பிட்றீங்க, எந்திரிச்சு வந்துடுறீங்க. எவ்வளோதான் சார் ஷூட்டிங் பொதுக்குழுவில். நான் பொய் சொல்லல, உங்க டிவியில் ஓடிட்டு இருக்குது, உங்களோட யூடியூப் சேனலில் ஓடுது. அப்படி வர்றாரு விஜய், பக்கத்தில் இருக்கிற யார்ட்டையும் பேசல, இந்த பக்கம் இருக்கிற யார்ட்டையும் பேசல, உட்கார்றாரு, 3 வாய் எடுத்து வைக்கிறாரு, அப்படியே மடிக்கிறாரு, கையை கூட கழுவுல, கார் ஏறி போயிடுறாரு. இல்லடா பொதுக்குழுவிலையும் நடிக்கிறியாடா, நியாயமாடா தம்பி? என்ன இருந்தாலும் நான் அடுத்த ஒன்று எங்களுக்கு அதை விட ஆச்சரியம் என்னன்னா, அந்த கட்சியில் ஒருத்தர் பேசுறாரு, மன்னராட்சியை ஒழித்து விட்டு உங்களை எல்லாம் மன்னராக்குவோம். இது மாதிரி கோமாளிய இந்தியாவிலேயே நாங்க பார்த்தது இல்லப்பா சாமி. அதுல அப்புறம் இவரு எந்திரிச்சு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, நீ ஏன் அவ்வளவு மூச்சு பிடிச்சு கத்துற? அவ்வளவு மூச்சு பிடிச்சு கத்தி எங்க தலைவர்கிட்ட என்ன சாதிக்க போற? ஒண்ணு நீ வச்சுக்க, உன்ன மாதிரி 1000 நடிகர்களை மேகலா பிக்சர்ஸ்ல இருந்து, பூம்புகார் புரொடக்ஷன்ல இருந்து, கடைசியார் இன்னும் எடுக்க போற படங்கள் எவ்வளோ இருக்குது, ரெட் ஜெயின் மூவி வரைக்கும் 1000 சினிமாக்காரர்களை சினிமாவிலே ஜொலிக்க வைத்த குடும்பம் டாக்டர் கலைஞருடைய குடும்பம். 70 வருஷம் சினிமாவில் கையில் வச்சிருக்கிறோம். காகித ஓடம் கடலலை மீது போவது போல மூவரும் போவோம், ஆதரவின்றி ஆடிடும் ஓடம் அதுபோல் நாமும் கூடுவதென்றோன்னு மறக்க முடியுமா படத்துல முரசொலி மாறன் டைரக்ஷன். அதுல SSRல இருந்து தேவிகால இருந்து கதாநாயகி அம்மா கைத்தட்டுது பாரு. பாட்டு எழுதணுமா கலைஞர் தான், டைரக்ஷனும்னா கலைஞர் குடும்பம் தான், படத்தை தயாரிக்கணுமா பூம்புகார் படத்தை தயாரிச்சதுல இருந்து ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு இன்னைக்கு வரைக்கும் தயாரிக்கிற படம் வரைக்கும், படம் தயாரிக்கணும்னாலும் கலைஞர் குடும்பம், டைரக்ஷன்னாலும் கலைஞர் குடும்பம், கதவசன்னாலும் கலைஞர் குடும்பம், பாட்டு எழுதணுமா கலைஞர் குடும்பம். கலைஞர் குடும்பம் என்றால் அது கலை குடும்பம். ஆதிக்கத்தால் சொல்லவில்லை, கலையால் சொல்லுகிறேன். நாங்க தான் பெருமைக்காக சொல்லல, தம்பட்ட அடிச்சுக்க சொல்லல. ஆனானப்பட்ட சிவாஜி கணேசனை, ஆனானப்பட்ட எம்ஜிஆரை சினிமாவிலே ஜொலிக்க வைத்த பேனா டாக்டர் கலைஞருடைய பேனா. அரசியல நாங்க பாத்துக்கிறோம். எங்க அண்ணன் சேகரன், ஆர்டி சேகரன் தாண்டி ஒரு வில்லாதி வில்லனை நீ பாத்துருவியா, கதாநாயகனை நீ பாத்துருவியா? பெரம்பூர் தொகுதியில வந்து நின்னுப்பார். ஒரு நாள் நெசவாளர்களின் கண்ணீர் பிரச்சனை தெரியாது, விவசாயிகளின் இலவச மின்சாரத்தை கேட்டு நடத்திய போராட்டம் தெரியாது, இடஒதுக்கீட்டு போராட்டம் தெரியாது, சாதி ஒழிப்பு போராட்டம் தெரியாது, மொழி போராட்டம் தெரியாது, இந்திய எதிர்ப்பு போராட்டம் தெரியாது. எந்த போராட்டத்திலேயும் கலந்து கொள்ளவில்லை. பரவாயில்லை, மழை அடித்தால் பொங்கி ஓடுகிற சாக்கடையிலே உன் கால்கள் நின்றது கிடையாது. மழையிலே மாடியிலே இருந்து கீழே இறங்க முடியாத பெண்களுக்கு ஒருவேளை சோறு கொடுத்தது கிடையாது. மழையிலே உச்சியிலே நின்று கொண்டிருக்கிறவனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுத்தது கிடையாது. இந்த நாட்டின் முதலமைச்சர் ஸ்டேட் முதலமைச்சர் தான். கமலக்கண்ணனுக்கே வெளிச்சம். ஸ்டேட் முதலமைச்சர் எழுதி வச்சுக்க. திமுக தொண்டனை சாதாரணமா நினைக்காத. திமுக தொண்டன், எங்க அண்ணன் நாஞ்சில் சம்பத் அந்த காலத்தில் சொல்லுவார், திமுக காரன் முத்த காட்சிகளால் உருவானவன் அல்ல, ரத்த சாட்சிகளால் உருவானவன் திமுக காரன். அதுல இப்ப இந்த சீமான் ஒருத்தர், அவரு நான் சீக்கிரம் டக்கு டக்குன்னு முடிக்கணுங்கிறதுனால அடுத்து எகிர்றேன். அவரு பெரியார் என்ன சீர்திருத்தம் செய்து விட்டார்? பெரியார் ஒன்னும் பெரிய சீர்திருத்தம் எல்லாம் பண்ணல. 1982 தலைவர் கலைஞர் அவர்கள் இளைஞரணி மாநாட்டில் பேசுகிற போது சொன்னார், உட்கார்ந்திருக்கிற அன்பில் என்ன ஜாதி என்று எனக்கு தெரியாது, உட்கார்ந்திருக்கிற பேராசிரியர் என்ன ஜாதி என்று எனக்கு தெரியாது, நான் என்ன ஜாதி என்று அவர்களுக்கு தெரியாது, நாஞ்சிலார் என்ன ஜாதி என்று எனக்கு தெரியாது. அதை போல அவரளவுக்கு அந்த கற்பனையை கடன் வாங்கி உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மேடையிலே இருக்கிற அத்தனை பேரும் என்ன ஜாதி என்று தெரியாது. முன்னே உட்கார்ந்திருக்கிற எங்க அக்கா தங்கச்சி மக வயசுல இருக்கிற நீங்க அத்தனை பேரும் என்ன ஜாதின்னு தெரியாது. பேசுகிற ஈரோடு இறைவன் என்ன ஜாதி என்று தெரியாது. ஆனால் நாம் அனைவரும் உடன்பிறப்பு என்கிற ஒரே குடைக்கு கீழ் திமுக கொண்டு வந்திருக்கிறது. இதுதான் தலைவர் ஸ்டாலின், இதுதான் சீர்திருத்தம். தம்பி சீமான், தம்பி யாரோட பாவத்தை வேணாலும் வாங்கலாம்டா தம்பி. ஒரு பொண்ணோட கண்ணீருக்கு மட்டும் சாபத்துக்கு ஆளாகாத. அந்த பொண்ணு சொல்லுது, விஜயலட்சுமி,
இவ்வளோ காலம் குடும்பம் நடத்தினே உங்க கூட என்ன பாலியல் தொழிலாளின்னு சொல்லிட்டியே அப்படின்னு அந்த அந்த கண்ணீரை பார்த்தோன்னே நான் சொல்கிறேன், எந்த ஒரு பொண்ணும் மனசு நொந்து கண்ணீரை விட்டு ஒருத்தனை சபிச்சான்னு வையி உருப்பிட்டதா வரலாறே கிடையாதுடா. ஒரு தாயின் சபதன்னு ஒரு படம் டி ராஜேந்தர் எழுதினாரு, அண்ணா சாலையில் விளம்பரம் வச்சாரு. அருமையான வசனம் இன்னும் மனசில் இருக்கு, அப்படியே சொல்றேன். கண்ணகியின் கண்ணீரால் எரிந்ததோ மதுரை மாநகரம், சீதையின் கண்ணீரால் எரிந்ததோ இலங்கை பெருநகரம், பாஞ்சாலியின் கண்ணீரால் சீர்குலைந்ததோ கௌதமர்களின் அதிகாரம். எந்த ஒரு பெண்ணின் கண்ணீருக்கும் ஆளான கயவர்கள் வாழ்ந்ததாக வரலாறே கிடையாது. சீமான், உனக்கும் இதுதான். இந்த லட்சணத்துல உன் கட்சியில் இருக்கிறவன் அத்தனை பேத்து மேலையும் பெண்கள் கொடுக்கிற புகாரு காரி துப்புது. பிரபாகரனோடு எடுத்துக்கிட்ட படமே டூப்ளிகேட் ஃபோர்ஜரின்னு கடைசி வரைக்கும் சொல்லல. கள்ள நோட்டு அடிக்கிறத விட மோசடியான வார்த்தைடா. தலைவர் பிரபாகரனோட எடுத்துக்கிட்ட போட்டோ பேக்குங்கிறத கடைசி வரைக்கும் சொல்லாம விட்டது. அப்படிப்பட்ட கோமாளி அது ஒரு பக்கம். இந்த இவரு நடிகர் தம்பி விஜய் ஒரு பக்கம், அவர் ஒரு சிஎம், இவர் ஒரு சிஎம். அப்புறம் எங்களுக்கு எதிரி யாரு? எங்க அண்ணா சொன்னாரு, ஆர்டி சேகரன். தலைவருக்கு நிகரான எதிரி யார்? இந்தியாவில் இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி என்றால் இந்தியாவில் இரும்பு மனிதன் அரசியலில் மு.க. ஸ்டாலின் என்கிற தலைவன் தான். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என் தொப்புள் கொடி உறவுகளே, நான் அடக்கத்தோடு சொல்லுகிறேன், இந்த மும்மொழி பிரச்சனையாக இருந்தாலும், தொகுதி வரையறை பிரச்சனையாக இருந்தாலும், தொகுதி வரையறை பிரச்சனையை பொறுத்தவரை இந்த மாநிலத்து மக்களுக்காக மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்து மக்களுக்காகவும் அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களை, முதலமைச்சர்களை கூட்டி சென்னையிலே முடிவெடுத்து இந்தியாவை பாதுகாக்க, இந்தியாவின் ஜனநாயகத்தை பாதுகாக்க, இந்தியாவின் தொகுதி வரையறை பிரச்சனைகளை பாதுகாக்க, ஜனநாயக குரலை பாதுகாக்க தலைவர் ஸ்டாலின் கூட்டி இருக்கிற கூட்டம் மீண்டும் கூட இருக்கிறது. அதே போல மொழிக் கொள்கையில் இப்போது தலைவர் ஸ்டாலின் அடிக்கிற அடி இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில மக்களும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் அடக்கத்தோடு சொல்லி நான் விடைபெற விரும்புவது, தந்தை பெரியார் இல்லை, மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்ன பெரியாராக தலைவர் ஸ்டாலின் வாழுகிறார். தம்பி, பொது வாழ்க்கை என்பது தலையிலே சுமக்கிற மலக்கூடையை போல, மலம் முகத்திலே வலியுமானால் மலத்தை துடைத்து எறிந்துவிட்டு உன் பயணத்தை தொடரு என்று சொன்ன பேரறிஞர் அண்ணா இல்லை. ஆனால் அண்ணாவாக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் இருக்கிறார். உடன்பிறப்பே 80 வயதை கடந்த எங்கள் தலைவர் மாணவர் அணியிலே துள்ளலாக பணியாற்றிய எங்கள் அண்ணன் சேகரை பார்த்து, இளைஞர் அணியிலே துள்ளலாக பணியாற்றிய எங்கள் அண்ணன் சேகரை பார்த்து, தன்னுடைய நண்பனின் பிள்ளை கலாநிதி வீராசாமியை பார்த்து மகிழ்ந்த எங்கள் தலைவர் 80 வயதை கடந்ததற்கு பிறகு மேடையிலே நடக்க முடியாது என்கிற சூழ்நிலை வருகிற நேரத்தில் சக்கர நாற்காலியிலே ஏறி அவரை தள்ளி கொண்டு வந்து உட்கார வைத்தவுடன் திமுக தொண்டன் பார்த்து தலைவா தலைவா என்று கத்துகிற நேரத்தில் அந்த தலைவன் எங்களிடத்திலே கொடுத்து விட்டு போன சொத்து, உலகத்தில் ஈடு இணை இல்லாத ஒரே ஒரு சொத்து என்ன தெரியுமா? அந்த தலைவன் மேடையிலே ஏறியவுடன் உயிரிலும் மேலான உடன்பிறப்பே என்கிற ஒரே ஒரு வார்த்தை திமுக காரனின் அசைக்க முடியாத சொத்து. அந்த தலைவனிடத்திலே அரசியல் கற்றுக்கொண்டவர்கள் நாங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இங்கே அண்ணன் சேகர் அவர்களை உட்கார வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன், 2 தொகுதிகள் திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய ஆளுமைக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தொகுதியை பொறுத்தவரை, இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை எத்தனை குதிரைகள் ஓடினாலும் அத்தனை குதிரைகளையும் விஞ்சி நிற்கிற கலைஞரின் குதிரை, அந்த குதிரை எந்த இடத்திலேயும் தோற்காது. களத்திலே ஓடுவோம், வெல்லுவோம். தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் 1000 அடுக்கடுக்கான பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை ஊதி தள்ளிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்திலே வெற்றி பெறும். காரணம், இந்த திமுக காரண்டா, குடும்பமே திமுக காரண்டா இப்படிலாம் சொல்லுவோம்ல, அதை தாண்டி சேகர் பிறக்கும் போதே திமுக காரன், பிறக்கும் போதே திமுக கருப்பு சிகப்பு வேட்டியை, கருப்பு சிகப்பு துண்டை எடுத்துதான் கலாநிதி வீராசாமிக்கும் ஈரோடு இறைவனுக்கும் என்னுடைய அண்ணன் ஆர்டி சேகருக்கும் இங்கே உட்கார்ந்து இருக்கிற நான் சேகருக்கும் என் பாட்டனும் என் தாத்தனும்
எங்கள் அம்மாவும் அப்பாவும் நாங்கள் பிறக்கும் போதே கருப்பு சிவப்பு நிறத்தோடு தான் கோமணமே கட்டினார்கள். காரணம், இது எங்கள் குடும்பம், எங்கள் ரத்தம், எங்கள் கட்சி, எங்கள் குடும்ப கட்சி. நாங்கள் உதயநிதி ஸ்டாலினையும் வாழ்க என்று சொல்லுவோம், இன்ப நிதியையும் வாழ்கவென்று சொல்லுவோம். காரணம், இது எங்கள் குடும்பம். நாங்கள் பேசிக்கொள்ளுகிறோம், நாங்கள் எங்களை புகழ்ந்து கொள்ளுகிறோம், எங்களை நாங்கள் மெச்சிக்கொள்ளுகிறோம். உங்களுக்கு என்ன வலிக்கிறது என்று சொல்லி எதிர்காலத்தின் வசந்த காலம் எல்லாம் உதயநிதி காலம். வணக்கம்.